மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கட்டுப்படுத்துவதற்கு அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகிற்காக தேவையான அர்ப்பணிப்பையும் வழிகாட்டலையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை பாராளுமன்றத்தில் மத்திய கிழக்கின் போர் சூழல் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவித்த போதே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். எந்தவொரு போர் மோதலும் எந்த ஒரு மக்கள் குழுவிற்கும் சாதகமான நிலைமையை உருவாக்காது. தொழில்நுட்ப ரீதியாகவும் போர் ரீதியாகவும் பாரிய ஆயுத தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டு வரும் உலகில் இது எவ்வளவு அழிவுகரமானது என்பது குறித்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இலங்கை நிலைப்பாடு என்னவென்றால், இந்த போருடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகிற்காக தேவையான அர்ப்பணிப்புகளையும் வழிகாட்டல்களையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என்பதாகும் என்றார். இந்த போர் சூழலினால் இலங்கையின் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும் தனிமைப்பட்ட ரீதியில் அதிலிருந்து எம்மால் மீள முடியாது எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். ஒரு நாடாக இதனை எதிர்கொள்வதற்கு வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் அமைதியான உலகிற்காக சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் அர்ப்பணிப்பின் ஊடாக மாத்திரமே அதனை செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கு தடைகள் ஏற்படக்கூடும் எனவும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தொடர்பில் பெரும் சிக்கல் உருவாகும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி, சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு பணப்பரிமாற்றம், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளுக்கும் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படும் எனவும் கூறினார். குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் இந்த போர் சூழலால் இலங்கை எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த கால கசப்பான அனுபவங்கள் காரணமாக இவ்வாறானதொரு சூழலில் மக்கள் அச்சமடைவது இயல்பான நிலை எனவும் குறிப்பிட்டார். வெறும் சொற்களாலும் தரவுகளாலும் மாத்திரம் சமூகத்தை ஸ்திரப்படுத்த முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நடைமுறையில் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதை மக்களுக்கு உறுதிப்படுத்துவதன் மூலமே அதனை புரிய வைக்க முடியும் என்றும் கூறினார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இவ்வாறான பல சவால்களை மிக வெற்றிகரமாக எதிர்கொண்டதாகவும், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமையால் இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் முன்னரை விட வேறுபட்டவை எனவும் தெரிவித்த ஜனாதிபதி, தற்போதைய போர் சூழல் எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக இந்நிலைமையை அவதானித்து வருவதாகவும், மத்திய வங்கி தற்போதைய நிலைமை குறித்து மீளாய்வு செய்து நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அறிக்கையை இன்று அல்லது நாளை மாலைக்குள் வழங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொதுமக்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நிதி அமைச்சும் அறிக்கை ஒன்றை தயாரித்து வருவதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கும் உள்நாட்டில் உள்ள மக்களுக்கும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவது குறித்து வேலை திட்டமும் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒட்டுமொத்த நெருக்கடிக்கான தீர்வும் தனிநபர்களின் கைகளில் இல்லை. ஒட்டுமொத்த நெருக்கடிக்கான தீர்வு பாதையை கண்டறிவதில் அரசாங்கத்திற்கே பிரதான பொறுப்பு உள்ளது. அதே நேரம் பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாத பொறுப்பு உள்ளது. பிரஜைகளுக்கும் குறிப்பிடத்தக்க பொறுப்பு உள்ளது. அரசாங்கம், பாராளுமன்றத்தில் உள்ள நாம் அனைவரும் மற்றும் மக்கள் என யாவரும் ஒரு பொதுவான இலக்கு மற்றும் வேலை திட்டத்தின் கீழ் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே எமது முன்மொழிவாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் TJASTS ராஜகருண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒளிப்பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டின் எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. நாட்டின் சில பகுதிகளில் சிறிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் நிலவினாலும் விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று வரை விநியோகிக்கப்பட்ட எரிபொருள்கள் அளவு பற்றி அவர் தெரிவித்துள்ளார். டீசல் 1,03,28,000 லிட்டர், 92 ரக பெட்ரோல் 1,17,02,000 லிட்டர், மண்ணெண்ணெய் 5,68,000 லிட்டர், 95 ரக பெட்ரோல் 8,48,000 லிட்டர், சூப்பர் டீசல் 3,43,000 லிட்டர் இன்று காலை 8 மணி வரை விநியோகிக்கப்பட்ட அளவு தொடர்பாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணி முதல் விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. காலை 8 மணி வரையிலான தரவுகள் படி டீசல் 4,15,740 லிட்டர், 92 ரக பெட்ரோல் 4,81,800 லிட்டர், 95 ரக பெட்ரோல் 39,600 லிட்டர், சூப்பர் டீசல் 19,800 லிட்டர். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்று மதியமாகும் போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் இல்லாத நிலை உருவாகும் என்றும், எரிபொருளை சேமித்து வைக்க முயற்சிக்காமல் வழமை போல நுகர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று காலை கூடி கலந்துரையாடினர். தற்சமயம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து காணப்படும் போர் சூழல் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மையமாக கொண்டு நமது நாட்டில் இருந்து விசேட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் இது தொடர்பில் இங்கு விரிவாக ஆலோசிக்கப்பட்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்சமயம்
தொழில் புரிந்து வரும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பிலும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டன. அவர்களின் உயிர் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களின் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இங்கு மேலும் கவனம் செலுத்தப்பட்டதோடு இந்த விடயத்தில் அரசாங்கத்திடம் அதிக அவதானம் செலுத்துவதற்குமான கருத்துக்களும் இங்கு தெரிவிக்கப்பட்டன. உலக அமைதிக்காக முன்னின்று செயற்படும் இலங்கை அரசாங்கம் யுத்தம் மற்றும் மோதல்களை வெளிப்படையாகவே வெறுப்பதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தற்போதைய யுத்த சூழ்நிலை தொடர்பாக அமைச்சர் இங்கு விளக்கமளித்தார். இந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் மேலும் குறிப்பிட்ட அமைச்சர், சம்பந்தப்பட்ட சகல தரப்பினருக்கும் அரசாங்கம் அழைப்பு விடுக்கிறது. உலகிலே ஒரு முக்கிய பிராந்தியம் மத்திய கிழக்கு. இப்பிராந்தியம் நமது நாட்டின் பொருளாதாரத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தற்போதைய மோதல் நிலைமை பரந்த உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது சுமார் 1 மில்லியன் இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர். பிராந்தியத்தில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர அலுவல்கள் இவர்கள் தொடர்பில் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. தேவையான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்தார். அதேபோன்று இலங்கையில் தற்போது தங்கியுள்ள வெளிநாட்டு பயணிகளின் விசா காலத்தை 14 நாட்களுக்கு கட்டணமின்றி நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் முன்னேற்றங்களை பொறுத்து இந்த தீர்மானம் மீளாய்வு செய்யப்படும். தமது சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்பும் பயணிகளுக்கு வசதியாக மாற்று விமான வழிகளையும் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மேலதிக தகவல்களுக்கு வெளிவிவகார அமைச்சுடன் 00942425955546 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் 001419280222 என்ற தொலைபேசி இலக்கத்துடனும் நெருக்கடி கால அவசரத்திற்கு 1989 என்ற தொலைபேசி இலக்கத்துடனும் தொடர்பு கொள்ள முடியும் என்று அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான 125 விமான சேவைகள் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவு வரை இடைநிறுத்தப்பட்டன. எவ்வாறாயிருப்பினும் மத்திய கிழக்கின் பல்வேறு விமான நிலையங்களில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தேயிலை ஏற்றுமதியில் இப்போர் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அந்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை தற்போது துறைமுகத்துக்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு ஏற்றுமதியாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அத்திசைகளை நோக்கி பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. குறிப்பாக புறப்பட வேண்டிய 65 விமானங்களும் வருகை தர வேண்டிய 60 விமானங்களும் என மொத்தம் 125 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான், பஹ்ரைன், அபுதாபி, துபாய் மற்றும் சார்ஜா உள்ளிட்ட நாடுகளின் வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளமையே இதற்கு பிரதான காரணமாகும். சவுதி அரேபியா மற்றும் ஒமான் போன்ற நாடுகளின் வான்பரப்புகள் ஓரளவு திறக்கப்பட்டிருந்தாலும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் அந்தந்த விமான நிறுவனங்களே இறுதி முடிவுகளை எடுக்கின்றன. நேற்று நள்ளிரவு 12 மணி வரை இந்த இரத்து நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டிருந்தன என அவர் தெரிவித்தார். மாகாண பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதியை பாடசாலை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சரியான முறையில் பயன்படுத்துமாறும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இதற்கமைய பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊவா வெல்லச இரு திசைகளின் பிரதான சங்கநாயக்கரும் யுடகனாவ ரஜமா விஹாரையின் விஹாராதிபதியுமான ராஜகீய பண்டித அதிவணக்கத்திற்குரிய கல்டெம்வத்தே நந்தரத்ன நாயக்க தேரரை சந்தித்த பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்த வேலைத்திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்கமளித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், தொழிற்கல்விக்கு தகுந்த அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய நவீன பாடநெறிகளுடன் கூடிய 50 தொழிற்கல்வி நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டு முதல் 6ஆம் தரத்திற்கு புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு புதிய பாட புத்தகங்களை அச்சிடும் பணிகளை கல்வி அமைச்சின் வெளியீட்டு திணைக்களத்திடம் படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர, வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவீர, பிரதேச சபை உறுப்பினர்கள், புத்தள பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
வடக்கு இஸ்ரேல் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு பணிபுரியும் இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஒருவர் சிறிய அளவில் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். இவ்வாறு காயமடைந்தவர் கடவத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண் ஒருவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது காயங்கள் பாரதூரமானவை அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு தாக்குதலில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது அவர் பாதுகாப்பான வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இலக்குகளையும் அடையும் வரை ஈரான் மீது தாக்குதல்கள் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்க ஆயுதப்படைகளுக்கு மேலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானின் புதிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த பேச்சுவார்த்தைகள் மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் நேற்றைய தினம் ஈரானின் தலைநகர் தேரான் மீது பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல்களில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 9 கப்பல்கள் அளிக்கப்பட்டுள்ள அதேவேளை பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா எண்ணெய் கப்பல்கள் பலவற்றின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பாரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஒமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் எமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிட்ட போதிலும் அதற்கு அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சலே கைது செய்யப்பட்டதன் மூலம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டறியும் விசாரணைகள் சரியான திசையை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவதாகவும் இந்த விசாரணைகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட்டால் மீதமுள்ள உண்மைகளும் வெளிவரும் என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கண்டி மல்வத்து மாநாயக தேரர்களை நேற்று முன்தினம் சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த விசாரணைகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட்டால் தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஏனைய உண்மைகளும் வெளிவரும். தமிழ்ச்செல்வன் படுகொலை உள்ளிட்ட விசேட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் உளவு பிரிவு ஒன்று தனியாக இயங்கிக் கொண்டிருந்த போதே கோட்டாபே ராஜபக்ச கொழும்பில் மற்றுமொரு உளவு பிரிவை ரகசியமாக இயக்கினார். சுரேஷ் சாலே அதன் கீழே செயற்பட்டார். சாலே யாருக்காக வேலை செய்தார் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். சலே கைது செய்யப்பட்டவுடன் கோட்டாபே ராஜபக்சவும் அவருக்கு நெருக்கமானவர்களும் வெளிநாடுகளில் உள்ள பேராசிரியர்களும் கூட குரல் கொடுப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவர்கள் அனைவரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விசாரணைகளை ஆழமாக முன்னெடுக்கும் போது உண்மையான குற்றவாளியை கண்டறிய முடியும். புலனாய்வு பிரிவினர் தற்போது சரியான தடயத்தை பிடித்துள்ளனர் என நம்புகிறேன். யுத்தத்தின் இறுதி காலத்தில் சுரேஷ் சலேவை ஒருபோதும் எனது கட்டளையின் கீழ் முக்கியமான உளவுத்துறை பதவிகளில் வைத்திருக்கவில்லை. ஓய்வு பெற்ற ஜெனரல் எந்த விசாரணையின் கீழேயே அவர் செயற்பட்டார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் என்னையும் எனது பாதுகாப்பு பிரிவினரையும் அநியாயமாக கைது செய்து பழிவாங்கிய போது கைத்தட்டி மகிழ்ந்தவர்கள் என்றார். வரலாற்று புகழ்மிக்க மாத்தள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசி மகோற்சவ பஞ்சரத பவனி நேற்று நடைபெற்றது. இதன்போது இடம்பெற்ற ரதோற்சவ வசந்த மண்டப பூஜையையும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகர், ஸ்ரீ முத்துமீனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ சண்டேஸ்வரி ஆகிய மூர்த்திகள் வீதி வழியாக ரதத்தில் ஆரோகணித்து வந்து மக்களுக்கு அருள் காட்சி அளித்தனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த பஞ்சரத பவனியை பார்ப்பதற்காக மாத்தளை நகரில் கூடியிருந்தனர்.
மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் நுவரெலியா பிரதான நகரில் நேற்று முன்தினம் காலை முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையாக பலர் காத்திருக்கின்றனர். குறிப்பாக நுவரெலியா பதுள பிரதான வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் நீண்ட நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சீரான போக்குவரத்தை உறுதிப்படுத்தவும் நுவரெலியா காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேலும் நாட்டுக்கு தேவையான 1 மாத காலத்திற்கான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கேகல்ல அரநாயக்க பகுதியில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கேகல்ல வைத்தியசாலையில் தாதியாக கடமையாற்றும் 35 வயது பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் முக்கியமான வேலைத்திட்டங்களில் ஒன்றாக அமையும் நகரை அழகுபடுத்தும் வேலைத்திட்டம் இன்று சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலைத்திட்டம் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நகரின் சுற்றுச்சூழல் அழகை மேம்படுத்தும் நோக்குடன் மஞ்சந்தொடுவாய் தொடக்கம் தன்னாமுனை வரையான பிரதான வீதிகளின் மத்திய பகுதிகளில் பூக்கன்றுகள் நடப்பட்டதுடன் அவற்றை பராமரித்து அழகுபடுத்தும் பணிகளும் ஒருங்கிணைந்த வகையில் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் மூலம் நகரின் முக்கிய வீதிகள் பசுமை சூழலுடன் மேலும் அழகு பெறுவதுடன் பொதுமக்களுக்கு இனிய பார்வையையும் சுத்தமான சூழலையும் வழங்குவதே இலக்காக கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேளை திட்டத்தில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர ஆணையாளர் மற்றும் மாநகர சபை ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை வழங்கினர். அனைவரும் ஒன்றிணைந்து பூக்கன்றுகள் நடுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. நிகழ்வின் போது உரையாற்றிய மாநகர முதல்வர் நகரை அழகுபடுத்தும் இத்தகைய வேலை திட்டங்கள் நகரின் அடையாளத்தையும் ஒழுங்கையும் மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். மேலும் இந்நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்றும் பொதுமக்கள் நகரின் தூய்மையை பேணுவதில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மொத்தத்தில் இந்த நகர அழகுபடுத்தும் வேலை திட்டம் மட்டக்களப்பை பசுமை நிறைந்த ஒழுங்கான மற்றும் பார்வைக்கு மனம் கவரும் நகரமாக மாற்றும் முக்கிய ஒரு முன்னெடுப்பாக கருதப்படுகிறது. இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே பலதரப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இந்த நகரை அழகுபடுத்தும் வேலை திட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரியும், எமது மாநகரமானது, இந்த மட்டக்களப்பு மாநகரமானது மிகவும் ஒரு அழகான ஒரு மாநகரம். இந்த அழகான மாநகரத்தை இன்னும் அழகுபடுத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த சென்ட்ரல் மீடியத்திலே இருக்கின்றதான நடுப்பகுதி, அதன் சுற்றுவட்டங்கள் அனைத்தும் எமது மாநகர சபையினால் அழகுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தாண்டவம்பள்ளி பிரதேசத்திலே இருக்கின்றதான சென்ட்ரல் மீடியம் அழகுபடுத்தப்பட்டு மரநடுகை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தை தொடர்ந்து தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இச்சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை என அந்த செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது. வெடிப்பு சத்தம் கேட்ட ரியாதின் ராஜதந்திர வலயத்திற்கு மேலாக கருப்பு புகை எழுவதை இருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா கருத்து வெளியிட்டுள்ளது. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண நிலைமைகளுக்கு மத்தியில் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகளை நிராகரிப்பதாகவும் ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ராஜதந்திர ரீதியில் சீனா ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அந்த பேச்சுவார்த்தையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் ஈரானுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ள சீனா தற்போதைய நெருக்கடியான கட்டத்தில் ஈரானுக்கு பகிரங்க ஆதரவு தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் அதன் ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஈரானின் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஈரான் ஆயுத படைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர்ச்சியாக பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மூஸ் நீரிணை மூடுவதில்லை என்று ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணிக்கு எதிரான ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் தீர்மானமிக்க கடைசி போட்டியில் சஞ்சு சாம்சனின் பொறுப்பான துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு 5 விக்கெட் வெற்றியை பெற்று செய்ததுடன் அரையிறுதிக்கு முன்னேற உதவியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளுக்கும் வாழ்வாசாவா என்ற தீர்மானமிக்க போட்டியாக அமைந்தது. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு முன்னேறும். இவ்வாறான நிலையில் இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 195 ஓட்டங்களை குவித்தது. ஆரம்ப வீரர்களாக களமிறங்கிய அணித்தலைவர் ஷை ஹாப் 32 ஓட்டங்களையும் ராஸ்டன் சேஸ் 40 ஓட்டங்களையும் இருவரும் சற்று நிதானமாக போக்கை வெளிப்படுத்தி ஓட்டங்களை பெற்றனர். எனினும் அடுத்து வந்த வீரர்கள் அதிரடியாக துடுப்படுத்தாடி அணியின் ஓட்ட வேகத்தை அதிகரித்தனர். குறிப்பாக கடைசி 5 ஓவர்களில் 70 ஓட்டங்களை குவித்தனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடுவதற்காக அபிஷேக் சர்மாவுடன் சஞ்சு சாம்சன் களமிறங்கினர். சற்று சிரமத்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா 11 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். இதையடுத்து களம் புகுந்த இஷான் கிஷான் 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். எனினும் தனது அதிரடி ஆட்டத்தை நிறுத்தாத சஞ்சு சாம்சன் அணித்தலைவர் சூரியகுமார் யாதவுடன் 18 பந்துகளில் 58 ஓட்டங்கள் என்ற இணைப்பு ஓட்டத்தையும் திலக் வர்மாவுடன் 27 பந்துகளில் 42 ஓட்டங்கள் என்ற இணைப்பாட்டத்தையும் பகிர்ந்து இந்திய அணிக்கு நம்பிக்கை அளித்தார். இறுதியில் இந்தியா 19.2 ஓவர்களில் 199 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளால் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த சஞ்சு சாம்சன் 50 பந்துகளில் 4 சிக்சர்கள் 12 பவுண்டரிகள் விளாசி ஆட்டமிழக்காமல் 97 ஓட்டங்களை பெற்று அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் மோதுகின்றன. இப்போட்டி நாளை கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் சந்திக்கின்ற 2வது அரையிறுதிப் போட்டி நாளை மறுதினம் மும்பையில் நடைபெறவுள்ளது. இந்த 2 போட்டிகளும் குறித்த நாட்களில் இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது.